நேற்று கனேடிய தமிழ் வர்த்தக சம்மேளனத்தினுடைய வருடாந்த அவார்ட் செரிமானி நிகழ்வுக்கு வந்து செல்றதுக்கு எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தமிழ் வர்த்தகர்கள் ஒரு ஒன்று கூடுற மிக முக்கியமான இடம் இந்த கனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்ற இந்த முக்கியமான ஒரு நெட்வொர்க்கிங் இடம். புதுசா நீங்க கனடாவுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் இந்த தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட இணையுங்க. நிறைய தமிழ் வர்த்தகர்களை உங்களுக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவர்களை நீங்க மீட் பண்ணி உங்களுடைய வியாபாரம் அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய சாதிக்க விரும்புறீங்களா இந்த கனடிய மண்ணில் என்று சொன்னா நீங்க இந்த கனேடிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட இணையுங்க. நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க, நிறைய அட்வைஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு டெடிகேட்டடான வியாபாரிகள் நிறைந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து நேற்று நான் சென்றிருந்தேன் மறுபடியும். ஸோ வழமை போல அவர்கள் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கின அந்த நிகழ்வு. ஸோ இந்த நிகழ்வு ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் மட்டுமல்ல. ஸோ இங்க வந்து வர்த்தக துறையில சாதனை புரிந்த நிறைய பேரை ஊக்குவிக்கும் முகமாக அவர்களை வந்து கௌரவிச்சு வழங்கப்படுற பரிசுகள் வந்து மிகவும் பாராட்டத்தக்கது. அது ஒரு ரிமார்க்கபிள் மெமரி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சாலிடான என்னென்று சொன்னா வாழ்க்கையில சாதிக்கிறது மட்டுமில்லை, அந்த சாதனையை பாராட்டுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். அப்படியான ஒரு நிகழ்வு தான் இது. தமிழ் வர்த்தகர்களுடைய சாதனையை வந்து இந்த கனடிய மண்ணில் வந்து அங்கீகரிக்கும் முகமாக நடாத்தப்பட்ட இந்த நிகழ்வு வளமை போல மிக சிறப்பாக நடைபெற்று இருந்தது. இந்த நிகழ்வு வளமைக்கு மாறாக இரண்டு முக்கியமான விடயங்கள் நான் கண்ட நேற்று. ஸோ என்னென்று சொன்னா இது அவர்களுடைய 25வது ஆண்டு நிகழ்வு. ஒன்று ரெண்டு செய்யறதே பெரிய விஷயம். அதுல 25 ஆண்டுகளாக இப்படியான நிகழ்வை நடாத்தி இங்க வந்து ஒரு தமிழுக்கு ஒரு அங்கீகாரம் அது மட்டும் இல்லாம தமிழ் வியாபாரிகளை ஒன்றிணைத்து அவர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் அதோட வந்து அவர்கள் செய்யும் சாதனைகளை வெளிக்கொண்டு இப்படியான நிகழ்வை செய்யறதுன்றது ஒரு ஈஸியான ஒரு காரியம் அல்ல. ஸோ அதுக்கு கனடிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உங்களுக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா கனடாவில் வந்து இப்போ அதிகமான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது தமிழர்களுடைய மத்தியில் என்னன்னு சொன்னா தமிழ் சமூக மையம் என்ற ஒரு கம்யூனிட்டி சென்டரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான, அதாவது தமிழை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தோணும் என்ற மிக முக்கியமான ஒரு நோக்கத்தோட ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டரை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளமாக ஒரே இரவில் எல்லாத்தையும் நாங்கள் சாதித்திட முடியாது. ஸோ தமிழ் மக்களுடைய கண்ட்ரிபியூஷனும் தமிழ் வியாபாரிகளுடைய கண்ட்ரிபியூஷனும் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரிபியூஷனும் அங்கே நிறைய இன்வால்வ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விடயமா நான் அதில் பார்க்குறேன். தங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டரை எப்படியாவது நாங்கள் கட்டி எழுப்பணும் என்று சொல்லி நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க. ஸோ நேற்று இந்த 25வது ஆண்டில் அவர்கள் வந்து தமிழ் சமூக மையத்தை கட்டி எழுப்புறதுக்கு நிதியையும் சேகரிச்சு, அதாவது தமிழ் வியாபாரிகளிடமிருந்து நிதிகளை வந்து சேகரிச்சு தமிழ் சமூக மையத்துக்கு கொடுக்கறதுக்கு தமிழ் வர்த்தகர்களிடமிருந்து சேகரித்து அதை வந்து தமிழ் சமூக மையத்தை கட்டி எழுப்ப அவர்கள் நேற்று வந்து அதை செயல்படுத்தி இருந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று நடந்த நிகழ்வில் வந்து நிறைய பரிசு பெற்றவர்கள் அவர்கள் தங்களுடைய எவ்வாறு இந்த கனடிய மண்ணில் தாங்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லி அவர்களுடைய இன்ஸ்பிரேஷனல்ஸான நிறைய ஸ்டோரிஸ்கள் வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. எல்லாருமே கனடா என்ற இந்த நாட்டுக்கு வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க. என்னென்னா கையில் ஒன்றுமே இல்லாமல் இந்த நாட்டுக்கு வந்த நாங்கள் எங்களை கனடா கைவிடையில் எங்களை கனடா எழுப்பி விட்டது. இன்றைக்கு நாங்கள் நல்ல சிறந்த தொழில் அதிபர்களாக இருக்கிறோம். கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றமாக இருக்கிறார்கள். இப்படியான விடயங்கள் வந்து தொடர்ந்து நடக்கும். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றது எனக்கு விருப்பம். ஸோ கனடாக்கு புதுசாக வந்திருக்கிற நிறைய பேர் நீங்கள் வந்து கனடிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட இணையுங்க, பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நல்ல விடயங்களை தமிழர்களுடைய சாதனையை வந்து நான் என்னுடைய சேனல் மூலமாக கதைக்கிறது எனக்கும் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஸோ எனக்கும் இந்த தமிழை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி சரியான ஆசை எப்பவுமே எனக்கு இருக்கிறது. கனடா இந்த நாடு எல்லா கலாச்சாரத்தையும் ஊக்குவிக்கிற நாடு, ஒரு மிகச்சிறந்த நாட்டில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இந்த நாடு எங்களை இன்னும் நல்லாக உயர்த்தி தான் விடும். மறுபடியும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய பேர் பெசன் ஞான பிரகாசம்.